தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற தலைப்பில் ஒரு தொடர் போதனையை வழங்க விரும்புகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது. ஏன் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இது உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா, பைபிள் வாக்கு தத்தங்களாக நிறைஞ்சிருக்குது. எவ்வளோ வாக்கு தத்தங்கள் தேவன் இந்த வேதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை சும்மா வச்சுக்கிட்டு ஒன்றும் பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறது கிடையாது, அதை யூஸ் பண்ணும்படி கொடுத்துருக்கிறார். ஆகவே பொதிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, தேவன் கொடுத்துருக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும். ஏன் கொடுத்துருக்கிறார்? நாம் இதெல்லாம் எடுத்து இதை அறிஞ்சு இதை நம்பி இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் இதிலிருந்து பயனடைஞ்சு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை எல்லா ரீதியிலையும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கொடுத்துருக்கிறார். சும்மா ஒன்றும் கொடுக்கல. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நிறைய பேருக்கு அது தெரியாததுனால, இந்த வாக்குத்தத்தங்கள் தெரியாததுனால, நம்பாததுனால, பயன்படுத்தாததுனால, வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணாததுனால அவங்க அப்படியே சோர்வடைந்து வாழ்கிறாங்க. சில விசுவாசிகள் தோல்வியில் வாழுகிறார்கள். சில விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் காணாமலே இருக்கிறார்கள். ஒரு மெயின் காரணம் வாக்கு தத்துவம். தேவனுடைய வாக்கு தத்துவங்களை அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம மனசில் மற்ற காரணம் தான் மைண்டில் வருது. இல்லை, உலகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இப்போல்லாம் இந்த காலத்தில் வாழ்கிறதே ரொம்ப, வேலைக்கு போகிறது கஷ்டம், அங்கே மேலே வர்றது கஷ்டம், ஏஐ உலகத்தில் சமாளிக்கிறது கஷ்டம், வேலை கிடைக்கிறது. அப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஃபோக்கஸ் வெளி உலகத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு, அல்லது சில கிறிஸ்தவங்க, சில விசுவாசிகள் தங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு 1008 குறை இருக்குங்க, பிழை இருக்குங்க, ஒரு நாள் கூட என்னால் என்னையே சகிச்சுக்கிட முடியல, ஒரு நாள் கூட உருப்படியாக நானே வாழ்கிறதில்ல, நானே ஏதாவது ஒன்று கொடுத்தா கெடுத்து விட்டுறேன், இந்த மாதிரி ஆளாக இருக்கிறேன் நான், எனக்கு ஏகப்பட்ட பிழைகள், குறைகள், பலவீனங்கள் இருக்குது. ஸோ ஒன்று வெளியே பார்த்து சோர்வடைகிறாங்க, உள்ளே பார்த்து சோர்வடைகிறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த வெளியில் இருக்க பிரச்சனையும் பெருசாக இருக்காது, அது ஒரு பொருட்டாக இருக்காது உங்களுக்கு. உள்ளே இருக்கிற உங்களுடைய பலவீனங்கள், பிழைகள்லாம் கூட அதெல்லாம் மேற்கொண்டுடலாம். பாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மேற்கொண்டுடலாம். தேவன் அதுக்கு ஏற்றபடி வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. எல்லா பிரச்சனைக்கும் ஏற்ற வாக்குத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது கொஞ்சம் நேரம் எடுத்து அதை பார்த்து அதை கவனித்து அதுக்கு ஒரு எஃபர்ட் நம்ம போடணும். பாருங்கள், அப்படி வச்சுட்டார். என்னமோ தெரில, தேவன் இந்த ஒன்று ஒன்றா நீ எடுத்து நம்பி பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டார். கவனிச்சிருக்கீங்களா? பட்டுன்னு எல்லாத்தையும் அப்படியே வானத்துலேருந்து கொட்டுறது கிடையாது. அவர் முதல்ல ஒருத்தர் கிறிஸ்துட்ட வராங்கன்னா மன்னிப்பை குறித்த வாக்குத்தத்தத்தை கேட்குறாங்க, ரட்சிப்பை குறித்த வாக்குத்தத்தத்தை கேட்குறாங்க, அதை நம்பி அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் போக போக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் நிறைய வாக்குத்தத்தங்களை நம்பி 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 அப்படி தான் பெற்றுக்கொள்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படி தான் தேவன் வச்சுட்டார். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும், அதை கொஞ்சம் கவனிக்கணும். அதுதான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், சில விசுவாசிகள் இங்கே புது விசுவாசிகளாக கூட இருக்கலாம், அல்லது கொஞ்சம் யூத்தாக இருக்கலாம். நீங்கள் இப்போ தான் வளர்ந்து வர்றீங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து வர்றீங்க, ஆனால் உங்களுக்கு பெருசாக இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். அவங்களையும் நான் மைண்டில் வச்சுருக்கிறேன், அதனால் இதை போதிக்கிறேன். ஏன்னா சிலருக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்குறான்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுன்றதுனால எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிக்காதீங்க. நம்முடைய சபைக்கு பல விதமான மக்கள் வராங்க. இப்போ அவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் நான் இந்த சீரீஸில். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, எவ்வளோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு, என்ன விதவிதமாக கொடுத்துருக்கிறாரு, எல்லா வாழ்க்கையில் எல்லா ஏரியாவுக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதில் சில பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக போதிப்போம். நிறைய விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியும். பாருங்கள், ஓரளவுக்கு அது தெரியும். ஆனால் அவங்க ஆட்டிடியூட் என்னன்னா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை கவனிக்க வேண்டியது, அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை கவனிக்க வேண்டியது வாக்குத்தத்தம். அது இது அந்த புத்தாண்டு ஆராதனையில் பார்க்க வேண்டியது தானே அது. அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1ஆம் தேதி கூட்டத்தை போட்டு அதை ஒழுங்கு பண்ணி அன்னைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா போதும் அல்லவா? வாக்குத்தத்தம்னா அப்படி வச்சுருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒருக்கா அதை கவனிச்சிக்கலாம்.
அதனால தான் வாழ்க்கை அப்படி இருக்குது சில நேரம். தினந்தோறும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அப்படி வாழ வேண்டும். தினந்தோறும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ வேண்டும். எப்பயாவது பார்க்குற ஒன்று கிடையாது. அது தொடர்ந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் பாருங்க. சில விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்தத்தை கூட அவங்க நம்புறதில்லை. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் நம்பினாங்க, ஏதோ ஒரு வாக்குத்தத்தை நம்பினாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கலை. ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை நம்புறதை விட்டுட்டாங்க. அதை விட்டது மட்டும் இல்லாமல் மற்றதையும் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ இந்த சீரீஸ் நம்ம ஏன் எடுக்கிறோம்? இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணும்போது உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை தூண்டி எழுப்பப்படும். விசுவாசம் கேள்வினால வருகிறது. தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது விசுவாசம் தூண்டி எழுப்பப்படுது. இட் இஸ் ஸ்டர்ட் அப். ஆகவே தான் பிரசங்கிக்கிறேன். சில விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியும், ஆனால் அதை எப்படி எடுத்து அப்ளை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அது சரி இருக்குது, சரி எனக்கு தெரியும், இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு. உதாரணத்துக்கு ஜெபத்தில் வாக்குத்தத்தங்களை யூஸ் பண்ணலாம். வாக்குத்தத்தங்களை ஜெபத்தில் நாம் ஏறெடுக்கலாம். அதெல்லாம் பார்ப்போம் இந்த சீரீஸில். ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அதை யூஸ் பண்ணி அதிலிருந்து பயனடைஞ்சு பெற்றுக்கொள்ளலாம். சில விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தங்கள் தெரியும், ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அல்லது தப்பாக அப்ளை பண்ணுறாங்க. அவங்க லைஃபுக்கு அப்ளை பண்ணணுன்னு வரப்போ தப்பாக அப்ளை பண்ணுவாங்க. சில நேரம் அப்ளை பண்ணக்கூடாத விதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அப்செட் ஆகிடுவாங்க. ஏன் இது வேலை செய்யலைன்ற மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைவாங்க. இந்த சீரீஸில் நம்ம வாக்குத்தத்தம் எடுத்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் ஞானத்தோடு அப்ளை பண்ணுறது என்பதை குறித்தும் கொஞ்சம் காரியங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் உங்களை பல வாக்குத்தத்தங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்து ஜெபத்துலேயும் செயல்பாட்டிலையும் அப்ளை பண்ணி, இதெல்லாம் ஏன் போதிக்கிறோம்? கோல் என்னது? நீங்கள் அந்த வாக்குத்தத்தம் சொல்கிறத உங்கள் வாழ்க்கையில் ருசித்து பார்க்கணும், அனுபவிக்கணும். அதுதான் கோல். எல்லாமே அதுக்காக தான். கோல் ஒரு சிங்கிள் கோல் தான். எப்படி ஃபுட்பாலில் எல்லா வித்தையும் எதுக்கு காமிக்கிறாங்க? அந்த கோல் அடிக்கிறது தான் காமிக்கிறாங்க. அதுபோல் நாம் இந்த சீரீஸில் செய்கிற எல்லாத்தினுடைய கோலும் நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவிக்கணும். இன்றைக்கு முதல் நாளாக இருக்கிறதுனால இந்த டாப்பிக்கை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் சில பேசிக்கான காரியங்களை கவர் பண்ண விரும்புகிறேன். லேசாக ஆசை காட்ட விரும்புகிறேன். இது ஏன் நீங்கள் இதை தொடர்ந்து கவனிக்கணும், இது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைக்கி ஓரளவுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, சில அடிப்படை காரியங்களையும் கவர் பண்ண விரும்புகிறேன். போக போக அநேகமாக நம்ம சில பெரிய வாக்குத்தத்தங்களை எடுத்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை விவரமாய் பார்ப்போம். பட் இன்றைக்கு ஒரு சம் பேசிக்ஸ், சில அடிப்படை சத்தியங்கள். நம்பர் 1, இந்த காரியத்தை நாம் அணுகும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அதை நம்பி வாழ்கிறது, இந்த சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணுறப்போவே ஒரு நன்றி உணர்வு, ஆச்சரிய உணர்வோடு நாம் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அதுதான் இது கரெக்டான அப்ரோச். பட்டுன்னு எடுத்து வாக்குத்தத்தங்களை படிக்கிறதோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு நன்றி, ஒரு ஆச்சரியம் உண்டாகும் பாருங்கள். அது இருக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு வரும்போது நிச்சயமாக அது இருக்கணும்னு நம்புகிறேன் நான். அதாவது தேவன் கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கூட கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதே. அவசியமா? அவர் என்ன நமக்கு கடன்பட்டவரா? கடவுள் நமக்கு கடனாளியா? நாம் தான் அவருக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு கடன்பட்டவர் ஒன்றும் கிடையாது. அவர் நமக்கு ஒரு வாக்கு கூட கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. முன்னெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைய நான் சொல்லுவேன், இதை பண்ணுறேன், அப்புறம் பண்ணலன்னா அவங்க பிடிப்பாங்க நம்மளை. இதை பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்புறம் பண்ணல. அதனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஐயோ இது டேஞ்சராக இருக்கேன்னு. எதுக்கு நம்ம சொல்லணும்? பண்ணுறேன்னு எதுக்கு சொல்லணும்? பண்ணி காமிச்சிடலாம். பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு போல செஞ்சே காமிச்சிடுறது பெட்டர். செய்ய முடியுமா? செஞ்சு காமிச்சிரு, அவ்வளோதான். அப்போ அவங்க சர்ப்ரைஸ் ஆவாங்க, நன்றியாக இருப்பாங்க. சூப்பர். பண்ணுறேன் நம்மளே வாயை கொடுத்து எதுக்கு மாட்டிக்கணும்? ஆனால் தேவனுடைய அப்ரோச்சை பார்க்க போனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் நிறைய வாயை கொடுத்துட்டாரு.
இதை பண்றேன் அதை பண்றேன் எல்லாத்தையும். எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தம் கூட அவர் நமக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டார். ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அவர் தேவனுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுக்கு மனுஷன் தேவையாங்க. அவன்கிட்ட வந்து வலிய நான் உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லணுமாங்க? ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஆபிரகாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் சரி, யூதர்களுக்கும் சரி, இன்னொரு மதத்தினருக்கும் சரி பெரிய ஹீரோ மாதிரி. அவர் பேரை தெரியாத ஆளே கிடையாது ஆபிரகாம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஆபிரகாம பெரிய ஒரு ஆளாக நினைக்கிறோம். ஆனால் அவர் ஒரு ஜீரோவை தான் தொடங்கினார். அதுதான் உண்மை. நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்க. எந்த விதத்துலையும் ஒரு வெற்றி உள்ள ஆளே கிடையாது ஆபிரகாம் தொடங்குறப்போ. பை எனி கிரைட்டீரியா ஹி வாஸ் ஃபெயிலியர். யாருக்கும் ஆபிரகாம்னா யாரும் தெரியாது. அப்படிதான் அவருடைய கதை ஆரம்பிக்குது. நீங்கள் வாசித்து பாருங்க. ஜீவனுள்ள கடவுள் கூட அவருக்கு தெரியாது. ஜீவனுள்ள தேவனை கூட சேவிக்கலை. அந்நிய மற்ற தேவர்களை சேவித்து கொண்டு வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். தேவன் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம கேட்டார், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கூடும், எனக்கு செய்யணும், ஒன்றுமே கேட்கல. அவரே வந்து நான் உனக்கு இதை செய்ய போகிறேன். ஒரு பிள்ளை கூட இல்லாதவனை பார்த்து சொல்கிறார், உன்னை பெரிய ஜனமாக்க போகிறேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாருக்கும் உன் பேரை தெரியாது, உன் பேரை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆக்கிட போகிறேன். சொல்லிட்டு தான் செய்கிறாரு பாருங்க. தேவனுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? என்ன செய்கிறாரோ முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன வாக்குத்தத்தம், உன்னை பெரிய ஜனமாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அப்படியே தேவனுடைய இனிஷியேட்டிவ். அவர் முன் வந்து கொடுக்குறார். பெரிய கண்டிஷன்லாம் கிடையாது. சும்மா உன் வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு கிளம்பு போ. அது செய்கிறது கஷ்டம்னு வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைச்ச, நான் நினைக்கிறேன் அவர் வாக்குத்தத்தத்தை கேட்டு அசந்து போயிட்டு இருப்பார் ஆபிரகாம். அப்பா இப்படி இருக்குன்னா சொந்த ஊரே விட்டு போயிடலாம், பரவாயில்ல, சொந்தக்காரங்களாம் கூட விட்டு போயிடலாம், இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுதுன்னா ஒர்த்து தான் அப்படின்னு கிளம்பியிருப்பார்னு நினைக்கிறேன் ஆபிரகாம். அந்த வாக்கு தத்தமே அவருக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். என்ன ஒரு வாக்கு தத்தம்! திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. தேவனே முன் வந்து உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறார். இது ஆச்சரியமான ஒரு காரியம். இதை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். இது வந்து தேவனுடைய அன்பை காண்பிக்குது. தேவன் செயல்படுகிற விதத்தை காண்பிக்குது. தேவன் வந்து வார்த்தை தேவன் என்பதை காண்பிக்குது. ஒரு காரியத்தை பட்டுன்னு செய்கிறத விட சொல்லிட்டு செய்ய விரும்புகிறார் என்பதை காண்பிக்குது. அது மட்டும் இல்லை, தேவன் நம்ம ஒரு விதமாக வாழணும்னு விரும்புகிறார். ஒரு விதமாக, எந்த விதமாக? தைரியத்தோடு வாழணும், ஒரு சமாதானத்தோடு வாழணும், ஒரு நம்பிக்கையோட வாழணும் என்பதை தேவன் வந்து நமக்கு இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறதே என்னத்தை காண்பிக்குதுன்னா, அவர் நாம் ஒரு விதமாக வாழணும்னு எதிர்பார்க்குறார். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தைரியம் இல்லாமல், சந்தேகத்தோட, சமாதானம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் விசுவாசிகள் கூட அப்படியே சோர்ந்து போய், சமாதானம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படியே பிரச்சனை இருக்குது, இவங்க வந்து இந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறது, தேவனுடைய சித்தமா? வாக்கு தத்தங்களை பார்க்குறப்போ எனக்கு தெரியுது தேவன் வந்து நம்ம அப்படி வாழணும்னு விரும்பலை. அதனால தான் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார்.